கால்ல வந்து இப்ப நமக்கு வந்து பிளாக் வந்துருச்சுன்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப ஏதாவது நமக்கு வந்து ஸ்கின்ல அது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அப்படி கேட்கிறேன். நம்ம முதல்ல பேசினது வந்து கால் வலி. வலி. அதில வந்து நோயாளிகள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா, எலும்புனால வலி வருதா? அப்படின்னா மூட்டு வலின்னு சொல்றது. ஜாயிண்ட் பெயின் சொல்லலாம். இல்ல சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. நரம்பு பெயின் அது மாரி இருக்கான்னு சொல்லலாம். இது மாரி கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. பட் மசில் பெயின் கண்டிப்பா இருந்ததுன்னா, அதுவும் நடக்கும்போது மசில் பெயின் இருந்ததுன்னா, அது கிட்டத்தட்ட கன்ஃபர்ம்டா சொல்லிடலாம் ரத்த குழாய்ன்னு சொல்லிட்டு. ஓகே. பியாண்ட் தட் ஒன்லி ஃபிசிஷியன் கேன் கன்ஃபர்ம் இட். ஓகே. அதுக்கு சில சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. வெறும் பல்ஸ தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு இல்லையா? சாதாரணமா பார்த்தீங்கன்னா, எல்லாம் நாடி துடித்து பார்ப்பாங்க. பல்ஸ் நல்லா பவுண்டிங்கா இருக்கு, நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த பல்ஸே கம்மியாயிடுச்சுன்னா, தட் மீன்ஸ் ரத்த ஓட்டம் சரியில்ல. ஓகே. அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில பேசிக் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு மேல கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் கேட்கறது ஆஞ்சியோகிராம். இப்போ ஒருவேளை இப்போ எனக்கு வந்து கால்ல ஏதாவது ஒரு பகுதி திக் ஸ்கின் ஆகுது, இல்ல கருப்பா கலர் மாறுறது அப்படி ஏதாவது தெரியுமான்றேன். விசிபிளா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். ஸ்டேஜ் அது. அது அடுத்த ஸ்டேஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெயின். அதில் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரத்தம் கொஞ்சம் கம்மியாக போகுது. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அதுக்கு மேலே இருக்க தோல், இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க முடியெல்லாம் கூட உதிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா முடிக்கும் உங்களுக்கு ரத்த தேவை இல்லையா? முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். நகம் நகம் எனி பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் இது சொல்றீங்க. முடினா காலுக்கு- தலையில கொட்டுறதா இல்ல கால்ல இருக்கிறதே முடி காலில் கொட்ட இருக்கு ஆரம்பிச்சிரும். காலில் இப்போ காலுக்கு தான் ரத்தம் போகல Okay. இல்லையா? அதனால் நெயில் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா பார்த்தீங்கன்னா நெயில் குவாலிட்டியே மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா நெயில மாறிடும் உங்களுக்கு. ஓ. அப்புறம் தோல் கலர் மாற ஆரம்பிக்குது, கருப்பாக போகுது. போக போக ரொம்ப கருப்பாக போய் அப்போ தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் கேங்க்ரீன் சொல்லுவோம். அது தமிழில் கால் அழுக ஆரம்பிக்கும்னு சொல்கிறோம். முதல்ல விரல் அழுக ஆரம்பிக்கும், ஓகே. அப்புறம் பாதம் அழுக ஆரம்பிக்கும், அப்புறம் காலே அழுக ஆரம்பிக்கும்.